وصل على رسوله الكريم أما بعد عن عباد بن ربيع الأنصاري أن عباد بن مالك وهو من أصحاب رسول الله صلى الله عليه وسلم ممن شهد بدرا من الأنصار أنه أتى رسول الله صلى الله عليه وسلم قد أنكرت بصري وأنا أصلي لقوم فإذا كانت الأمطار صار وادي الذي بيني وبينهم يا أخي أو قال النبي صلى الله عليه وسلم سأرسل من كي அறிவிப்பிலே சகோதரர்களே, வீடுகளில் தொழுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை அமைத்த அது சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்குது. இன்னைக்கு வீடு என்றால் சிறிய பட்ஜெட்டில் உள்ள வீடுகளும் கட்டப்படுகின்றது, பெரும் பட்ஜெட்டில் உள்ள வீடுகள் கட்டப்படுகின்றது. சாதாரணமாக அவர்கள் தங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அறையில் வைக்கப்பட்டு சிம்பிளான முறைகளில் கட்டக்கூடிய வீடுகள் கட்டுறாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு நவீன நுட்பங்களை பயன்படுத்தி தேவையான அனைத்துகளையும் கோடிக்கணக்கான ரூபாய்களில் அதில் போடப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமான வீடுகள் அலங்கரிக்கப்பட்டு கட்டுகிறார்கள். இப்படி இந்த வீடுகள் தான் கட்டக்கூடிய சமயங்களில் அதில் ஒன்றே ஒன்றை மட்டும் நம்முடைய சமுதாயம் வளர்ந்து வருகின்றது. ஒரு இஸ்லாமிய சமுதாயம் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரிசப்ஷன் வச்சிருக்காங்க, வெயிட்டிங் ஹால் வச்சிருக்காங்க. அதே போல மத்தியில் இருந்த தமிழ்நாடுகளில் பார்த்த மத்திய சேர்ந்ததாக வைத்திருப்பார்கள். அவர்கள் கதை பேசுவதற்காக அரட்டை அடித்து பேசுவதற்காக வருகிறார்கள். பொழுதுபோக்கை கழிப்பதற்காக அந்த இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இப்படி இவர்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல ஒன்றே ஒன்று என்ன செஞ்சாங்க, மறந்துடாம தொழுகைக்கான என்று ஒரு இடத்தை இவர்கள் தயார் செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள். அதான் ஒரு சல்லாத இன்று தொழுதுகொள்ளலாம் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடியது. உங்களுக்கு பூமியில் எந்த இடத்துல நீங்க தொழுவலாம் சொல்றது, ஆனால் உங்களுடைய இல்லங்களில் இலக்கு என்பது பிரத்யேகமாக ஒரு அறையை தயார் செய்யப்பட்டு அல்லது ஒரு இடத்தை நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் தொழுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த இடங்களில் நாம் குர்ஆனுடைய விஷயங்கள், குர்ஆனுடைய விளக்கங்கள், இதுபோன்று அடிப்படை கிதாபுகள், இதுபோன்ற கிதாபுகள் எழுதப்பட்டு நாம் அந்த இடத்தை பராமரித்திருக்கின்றோமா? ஓய்வு நேரங்களுக்கு படித்து பார்ப்போம். அப்பொழுது இடங்கள் இது உருவாக்கக்கூடிய சமயங்களில் வரக்கூடிய தலைமுறைகள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக, அப்பொழுது அவர்கள் மார்க்கத்தையும் தெரிந்தவர்களாக வந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இக்பான் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன இந்த சஹாபியை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, அவர்தான் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஷஹீத பத்ர் மினல் அன்சார். அன்சார் சஹாபாக்கள் மின் ரசூலுல்லாஹி கோல்கர்ல ஷஹீதாவில் இருந்து ஒருவராக இருக்காங்க. அண்ணன் அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து யாரும் சொல்லுறேன், நான் என்னுடைய சமூகத்திற்கு கொள்கை நடத்துபவராக நான் இருக்கிறேன். என்னுடைய கூட்டத்தினருக்கு என்னுடைய அந்த சமூகத்திற்கு நான் தொழில் நடத்தி கொண்டிருக்கின்றேன்.
ஆனால் இப்ப என்னுடைய பார்வையும் குறைந்து விட்டது. அவங்க இருப்பான் என்னுடைய பார்வை இப்ப குறைஞ்சிட்டே வருது. அது இந்த மழை காலங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இறங்கியுடைய சமூகத்திற்கு மேலே வந்து தண்ணீர் ஓடுவதுதான் வாழ்க்கை போல வெறும் நெருக்கடி ஓடக்கூடியதாக இருந்தது. தண்ணீர் ஓடக்கூடியதாக இருந்ததுனால அந்த பள்ளிவாசலுக்கு உழவக்கூடிய இடங்கள்ல போய் காட்டி உணவு முடியாம போயிடுது. எனவே யாரும் போது தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு வரணும். என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு இடத்தில் தொட வேண்டும். அந்த இடத்தை இரண்டு சுதந்திரமாக நான் ஆக்கிக் கொள்கின்றேன், ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொன்னார். நீங்க வந்து வீட்டுல வந்து 2 காய் தொழுகிறீங்களா, நீ எந்த இடத்துல தொழுவீங்களோ நான் தொழக்கூடிய இடமாக நான் வச்சுக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுவதற்காக பிரத்யேகமாக ஒரு இடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த இடத்தை தொழக்கூடிய இடமாக நான் வச்சுக்குவேன். அப்படியா? அப்ப சொன்ன மன்னன் சூழல் உதயமாகக்கூடிய சமயத்துல ஒன்னு அவங்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அனுமதி கேட்கிறாங்க. உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்கிறாங்க, உங்க வீட்டுல எந்த இடத்துல நான் தொழில் வைக்கிறோம் தொடர்ந்து நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சாமி வீட்டுல ஒரு பகுதி சொல்றாங்களா இந்த இடத்துல நீங்க கொள்கைகளா இருக்குங்க அப்படியா அப்படின்ட்டு நபிசல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் தக்பீர் கூறினார்கள். நம்ம தொடர்ச்சிங்க எல்லாரும் அவங்க தொடர்ச்சியாங்க. தொடர்பு சமயத்தில் நாங்களும் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக இருந்தோம். அப்ப பின்னாடி சொந்தத்துக்கு இருந்தோம். 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் சொல்ல வச்சாங்க. தொழுவதற்கு சவால் கொடுத்தார்கள். மாநிலமும் மாவும் கலந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்கள் தயாரித்து உணவை உண்டு செல்லுமாறு அவர்களை நாங்கள் வற்புறுத்தினோம். அப்ப அதுக்கு வந்து சரியாக ரசூலுல்லாஹி சாப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி சாப்பிடுறாங்க. இந்த சமயத்துல ஒரு நபர் இருக்காரு, மாநிலம் தொகையில் என்று துஷான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதர் எங்கே கேட்ட உடனே அவங்க அவரோட பிரார்த்தனை அப்படின்னு வசதியை சொல்லி யார் ஈமான் பண்றார்களோ அவங்க என்ன சொல்றாங்க, வரல அதனால நாங்க உங்க காட்டுறதுக்காக அவர் வரல யார் சொல்றா அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அவர் லாயிலாக இல்லல்லாஹ் என்று கூறியிருக்கார். கூறியதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று கேட்டார். அல்லாஹ் அவருடைய தூதரே இதை நன்கறிந்தவர்கள், அவர் நயவந்தர்களுக்கு நல்லது செய்வதாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அதாவது நாட்டில் வந்து நயம் தெரிவிக்காது நல்லது செஞ்சிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி யார் யார் கூறுகிறாரோ அதன் மீது நரகத்தை இறைவன் ஹராமாக்கி விட்டான். உண்மையிலே ஒரு நாள் உள்ளமாற ஆயாருக்கலாம்னு சொல்லிட்டாரா அப்படின்னா இல்ல அவருக்கு நரமாட்டு நரகம் செய்யாது என்பதாக சொல்றாங்க. இதை நாம் பார்க்கக்கூடியது, ஒரு வீடுகளில் நாம் கட்டுகின்றோம் என்றால் அதற்காக வரக்கூடிய இடங்களை நாம் தயாரிக்க வேண்டும். அந்த வீடுகளில் சும்மா வீட்டில் எல்லாரும் இருக்கும். டிவி வைக்கிறது ஒரு அனாச்சாரம் பார்க்கிறதுக்காக அது கபோர்டு டிவி கபோர்டு செய்யறாங்க. அது 12,000 50,000 வரை அந்த அளவுக்கு கட்டேஷன். இதெல்லாம் செய்யறத நீங்க செய்வது தவறான ஒன்று. இருந்தாலும் தொழுகைக்கு நீங்கள் கட்டவில்லை என்றால் அந்த வீடு எப்படி வழக்கத்துக்குரிய வீடாக மாறும்? ஒரு வீடு வழக்கத்துக்குரிய வீடு வேணும் அப்படின்னா
அங்கே நீங்கள் தொழுகையுடைய இடத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். தொழுகைக்காக ஒரு இடத்தை ஒதுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் உண்மைகளாக سبحان ربي سبحان الله وبحمده ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.